ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறேன் கேட்டீங்கன்னா, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தீபாவளியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சில சர்வரில் பெஸ்ட்டாக சில பல ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம சர்வரில் ஈவெண்ட் எதுவும் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம சர்வரில் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் சில சர்வரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ஒரு நல்ல ஈவெண்ட் சில பல பெஸ்ட்டான ஈவெண்ட் விட்டுருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவோ வெல்ட் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க சொன்ன மாதிரி வந்திருக்கும். இதில் நம்ம ஸ்பின் பண்ணலாம் பார்த்தோம். நம்ம டைமண்ட் கிடையாது. டைமண்டே இருந்தாலும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4 கன்னில் 3 கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸாமேட் மட்டும் தான் இல்லை. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கருத்தாக தான் முடிப்பாங்க. விழுந்ததே திரும்ப விழுந்துட்டு இருக்கும். ஸோ டைமண்ட் வேஸ்ட் பண்ண வரும்போது ஓகே. இப்போ நம்ம பேச்சை குறைச்சி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சர்வருக்கு வந்தாச்சு. என்ன சர்வர் நான் உதவி சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சர்வர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அப் ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதே கன்று கொடுத்துருக்காங்க. பண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுத்தத விட இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா பண்டல் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஸோ இதில் வாங்க பெஸ்ட்டான ஈவெண்ட்டை பற்றி என்னங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகிங் பண்ணாலே போதும். அதான் 8 நாளைக்கு பார்த்துக்கோங்க. லாகிங் பண்ணாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வவுச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் போகும்போது சிஎஸ்ஓ பிஆரோ எந்த மேட்ச் போனால் பார்த்தீங்கன்னா இத்தனை அந்த டாஸ்க்கை முடிச்சோம்னா 3 டோக்கன் கொடுக்குறாங்க. 1 இல்லைங்க 3 டோக்கனு 1 to 9 செப்டம்பர் 1 to 9 வரைக்கும் இது ஓடிட்டு இருக்கு. 3 டோக்கன் ஓடிட்டு இருக்கு. நம்ம அந்த டாஸ்க்கை முடிக்க இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்ன கொடுத்துருக்காங்க. என்னப்பா அது ப்ளே பிஆர் ரேங்கு மேட்ச் நம்ம ப்ளே பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இது கூட்டிகிட்டே இருக்கும். கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கத்திக்கான ஸ்கின்னை கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 செப்டம்பர் 12 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு ஈவெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. முதல் டோக்கன்ஸ் ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்திக்கான ஸ்கின், இது ஒரு ஈவெண்ட். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஈவெண்ட் இருக்கு. தரமான ஈவெண்ட். அது என்னங்கிற இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஈவெண்ட்னே சொல்லலாம். அட்வான்ஸாக விட்டுருக்காங்க. அது செப்டம்பர் மாதம். இது ஃபுல்லாமே செப்டம்பர் மாதத்தில் வர ஈவெண்ட். தீபாவளிக்கு வர ஈவெண்ட் இல்லை. தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வர ஈவெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டான ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. டோக்கன்ஸ், பண்டல், அப்புறம் பழைய குளூவால் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த குளூவால் அதுக்கப்புறம் பாருங்க 19 செப்டம்பர் to 23 செப்டம்பரில் கியூப் கொடுக்குறாங்க. கியூப் என்ன ஒரு ஈவெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியலையப்பா. நல்ல ஈவெண்ட்டாக இருக்கப்பா. ஸோ இந்த சர்வரில் இதாங்க பெஸ்ட் ஈவெண்ட். அதாவது தீபாவளிக்கு முன்னாடி அட்வான்ஸாக விட்ட பெஸ்ட் ஈவெண்ட் இந்த சர்வரில் பார்த்துக்கோங்க. இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வியட்நாம் சர்வருக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட் ஈவெண்ட்டுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒன்று வேணா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எமௌண்ட் போயிருக்கும். அதை நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வரப்போகிற எமௌண்ட் தான். நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற எமௌண்ட் தான் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பல டோக்கன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ப்ளே பண்ண அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச்னா பர்மனெண்ட் கிடையாது, டேஸ்க்கு மட்டும். இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டோக்கன்ஸ் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கேமுக்குள்ள வரப்போதுன்னு சொல்லி சில பல யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இதை நான் இப்போ நான் கிளைம் பண்ணியாச்சு. வரப்போகிற எமௌண்ட் நம்ம சர்வருக்கு இந்த எமௌண்ட் வரப்போகுது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே இப்போ சில பல சர்வரில் சில பல ஈவெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே ப்ரோ, நம்ம சர்வர் பற்றி சொல்லவே மாட்டேறியே. அடுத்து என்ன ஈவெண்ட் வரப்போது என்ன கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ வாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நரேட்டோ சாப்டர் 3 வரப்போதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நரேட்டோ சாப்டர் 2 க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு எந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ள நரேட்டோ பற்றி வரப்போகிறது இல்லைங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா லீக்கர் சைடு லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால மக்களே நரேட்டோ சாப்டர் 3 வந்து நம்ம கேமுக்குள்ள வரப்போகிறது இல்லை. அதை வாபஸ் வாங்கிட்டாங்க கருணாக்காரங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் ஹாலோவின் ஈவெண்ட் தான் வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சில பல ஐட்டம்ஸை சேர்க்க போகிறாங்க. பிஆர்லையும் சேர்க்க போகிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன அவ்வளோதான் கைஸ். நம்ம சர்வரில் நமக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். வேறு எதுவும் பெஸ்ட்டாக கிடைச்சா நான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அதர் சர்வரில் யார் யாரும் ப்ளே பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.